தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் செல்வவேல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் செல்வ கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கங்கள். 2026 விருச்சிக ராசிக்கு காதல் எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கையில் இந்த காதல் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். பொதுவாக இந்த 2026 அப்படின்னு நம்ம ஒரு வாரத்தை சொல்லணும் அப்படின்னா எல்லாருடைய லைஃப்லேயுமே இந்த 2026 ஒரு முதல் தொடக்கமாக கூட இருக்கலாம். ஏன்னா அடுத்த கட்ட நகர்வு, ஒரு வருடம் பிறக்கும் பொழுது எல்லாருடைய எதிர்பார்ப்பு வருடம் பிறக்குது, ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதல் இருக்கும். அது நிறைய பேருக்கு இந்த படித்து முடிச்சிட்டோம், ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அடுத்து கல்யாணங்கிறது தான். அது காதல் திருமணமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம், மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி. அப்போ அது வந்து எல்லாருக்கும் அமையுதா அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்படி அதை மீறி வீட்டில் பார்க்குறவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பயணிக்கும் பொழுது நிறைய சங்கடங்கள் உருவாகும் பொழுது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வெறுப்பும் ஒரு சிலருக்கு வந்துடுது. அப்போ அந்த லவ்ங்கிறதுக்கு ஒரு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஒரு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணும். அப்போ அந்த அடிப்படை விருச்சிக ராசிக்கு கடந்த ஒரு 3-4 வருட காலமாகவே இல்லைன்னு தான் மிகப்பெரிய உண்மையாக சொல்லலாம். ஏன்னா வந்து விருச்சிகத்துக்கு பொதுவாக வந்து 8ல் குரு இருக்கிற அஷ்டமஸ்தானத்தில், 2வது 5ல் வந்து சனி, 4ல் ராகு, பொதுவாகவே ஒரு மாதிரி தான் இருக்குது. லவ் ஃபெயிலியரு, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்பி ஏமாற்றம், நல்லா தான் போச்சு, வீட்டளவில் சப்போர்ட் பண்ணாதனால பிரச்சனை, ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் பட் ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு ஆனால் இன்றைக்கி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய போகுது. அப்போ இந்த நிலை இந்த 2026 மாறுமாங்கிறதான் கேள்வி. அது வந்து மே ஜூனில் கண்டிப்பாக மாறும். உங்களுடைய காதலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரி இருந்த தோய்வு கண்டிப்பாக விலகுங்க, சரியாகுங்க. அப்போ இந்த 2026 ஒரு மே ஜூன் வரைக்குமான சூழல் இப்போ இருக்கிற சூழல் தான், எந்த சேஞ்சுமே கிடையாது. ஆனால் மேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்குது. அதனால் ஒரி பண்ணிக்க வேண்டாம், விட்டு கொடுத்து அனுசரிச்சுப்போங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேருடைய குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி சண்டை சச்சரவு பிரச்சனை, இதுதான் மெயினாக நம்ம நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி காசு பணங்கிறத விட மன நிம்மதி வேணும். இன்றைக்கி வந்து சந்தோஷமாக வீட்டில் தூங்குறோமா, சந்தோஷமாக சாப்பிட்றோமா, அன்னோனியமாக இருக்கிறோமா, ஒற்றுமையாக இருக்கிறோமா, எந்த விதமான சந்தோஷங்கிறது இல்லாமல் ஒரு வாழ்க்கை நடந்து எப்படி இருக்குது. அப்போ அந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்குது. இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்குது. இப்போ ஏற்பட்ட சூழல் நிறைய, எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தனி கொடுத்தனம் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஆளுக்கு ஒரு வீடு எடுத்து இருக்கிறாங்க, குழந்தைக்காக பக்கத்தில் இருக்கிறாங்க. குழந்தை அம்மாட்ட ஒரு வாரம் அப்பாட்ட ஒரு வாரம் இந்த மாதிரி. அப்போ என்னென்னா ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு அன்பு பயணமே இல்லாமல் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் காரணகர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சுயஜாதில் ராகு கேது செவ்வாய் அல்லது சுக்கிரன் வீக்னஸ் தான். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் இந்த 2026 கொஞ்சம் ஒரு சேஞ்ச் வரலாம் காத்துட்டு இருக்கிறதுனால உங்கள் சுயஜாதனை ஆட் பண்ணிக்கிங்க, செக் பண்ணுங்கள். அது கூட இதை இணைஞ்சு பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக 100% வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் திருமணத்துக்குரிய வாய்ப்பு அல்லது திருமணம் பண்ணவங்களுக்கு வந்து சப்போர்ட், ஆதரவு, ஒரு அன்பு அன்னோனியம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆக மொத்தத்தில் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி வந்து ஃபேமிலிக்குள்ளேயுமே ஒரு நல்ல பாண்டிங்கை கொடுக்குற வருஷமாக தான் இருக்குது. அதே மாதிரி லவ் பண்ணுறவங்க வீட்டளவில் பேசி கல்யாணம் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஃபேக்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இன்னொரு லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் லவ் பண்ணி, அப்போ வந்து என்னென்னா நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலெல்லாம் ஏற்படும். அந்த மாதிரியான ஏமாற்றங்களை விருச்சிக ராசிக்காரங்க 2-3 நிறைய சந்திப்புகள்லாம் சந்திச்சிருக்கீங்க ஒரு சிலர். அப்போ அந்த மாதிரி சந்திச்சிருந்து யாரையுமே நம்பாமல் இருக்கக்கூடிய சூழல் இருந்து இந்த ஏரில் உங்களுக்கு ஒரு ப்ரப்போஸ் வருது அப்படின்னா அந்த ப்ரப்போஸை வந்து கண்டிப்பாக நம்பிக்கையோடு ஏற்றுக்கலாம். அதே மாதிரி விசாரித்து நீங்கள் பார்க்கலாம். அது அந்த மாதிரியான சூழலாம் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் பெரிய கழகமெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல மாற்றங்கள் காத்துட்ருக்கு. காதலுக்கான ஒரு நல்ல வருடம் பயன்படுத்திக்கிங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறது 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட சுயஜாதத்தில் உங்களுடைய சுயஜாதத்தில் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலிருந்து 7வது வீட்டில் பலம் வாய்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த 7வது வீட்டில் சுக்கிரன் நல்ல சப்போர்ட்டோட இணைந்த கிரகங்கள், இப்போ குருவுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது வந்து சனியுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு சிலருக்கு இந்த காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கழகமாய் நடக்குதா, கழகம் இல்லாமல் நடக்குதா, அவங்கவுங்க சுயஜாதம் அந்த யோகங்கள் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் மாளவிய யோகம் இருக்கான்னு செக் பண்ணணும். 2வது வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ உங்கள் சுயஜாதத்தில் அந்த யோகம் இருக்கான்னு பார்க்கணுங்க. அப்படி பார்த்தா தான் நம்ம கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு காதல் திருமணம் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருடைய லைஃப்பில் இன்றைக்கி லவ் பண்ணிடுறமே தவிர்த்து பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது, நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி லவ் பண்ண பிறகு கூட வீட்டளவில் சண்டை வருது, நிறைய பேர் பிரியறதையும் பார்க்குறோம். நிறைய பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் கூட பிரியறதை பார்க்குறோம். அப்போ பிரிவினை இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான் இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்குறது. அப்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களை லவ் பண்ண வேணாம்னு சொல்லலை, பட் இருந்தாலும் கூட நீங்கள் காதலில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு உங்கள் காலகட்டத்துக்கு எப்போ கல்யாண யோகம் வருதோ அந்த நேர காலகட்டத்தில் வீட்டில் பேசி வீட்டின் சம்மதத்தின் பேர் திருமணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனைகள் வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சிடும். உங்கள் சுயஜாதத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஜாதகத்தை பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனுப்பிச்சி வைங்க.
இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் அதை அனுப்பிச்சி வைங்க, அதை நம்ம பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லை நேரில் வரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க, கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தை கொண்டு வாங்க, நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்து பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடையணுங்கிற ஒரு பிரார்த்தனையோட மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.